Daily. Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மதுபோதையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சிக்கினார். பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணிற்கு மது கொடுத்து மனேசா என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்தான புகாரின் பேரில் மனேசா மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தோழி ஆகியோர் பிடிபட்டனர். தமிழ்நாட்டுக்கு மதுபோதை குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் நிறைந்த ஆட்சியை மட்டுமே ஸ்டாலின் கொடுத்துள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 8ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நிலத்தகராறு குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குதிரைப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த இசைக்குத்துறை என்பவரின் வீட்டின் அருகே உள்ள வேலாயுதம் என்பவர் சாலையை ஆக்கிரமித்து தொடர்ந்து இடையூறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை காவல் நிலையம் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனிடையே மீண்டும் இருதரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இசைக்குத்துறை புகார் அளித்த நிலையில் இரவு 11 மணிக்கு இசைக்குத்துறையை விசாரணைக்காக போலீசார் அழைத்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திறனற்ற காவல்துறை எதிராளிகளுக்கு ஆதரவாக புகார் அளித்தவரையே குற்றவாளியை போல் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நைட் டியூட்டிக்காரங்க எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் காலையில் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிறது, காலையில் போனோம்னா கை வலிக்கு கால் வலிக்குங்கிறது, எனக்கு பேனா பிடிச்சி எழுத முடியலங்கிறது, அப்புறம் எங்களை மிரட்டுறது. நாங்கள் அக்யூஸ்டா காசு கொடுத்து வாங்கிட்டு பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவகங்கைக்கு அடுத்து காங்கேய திருப்பூர் மாவட்டம் நாங்க வரமாட்டோம். நீங்க பேசுறது தப்பு. நேரத்தில் என்ன வேலை? 100 கூப்பிட்டா நாங்க பாதிக்கப்பட்ட நபரு. எத்தனை வாட்டி? 6 மணிக்கு கூப்பிட்டது. எங்களுக்கு வேலை சொல்லி இல்லையா? தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கா? காசு கொடுத்தாரு வாங்கிருக்கு.